சிவகங்கை நகர் எல்லைக்கு உட்பட்ட ராக்காயி அம்மன் கோவில், மதுரை ரோட்டில் ராக்காயி அம்மன் கோயில்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்த தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்த வந்து தரவாடைக்கு உள்வாடைக்கு விட்டு வந்தாங்க. தற்சமயம் வந்து அதை வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அரசு அது மாதிரி அறநிலைத்துறையிலும் எந்த அனுமதி வாங்காமல், நகராட்சியில் எந்த கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி வாங்காமல், அதை தனிநபர்கள் பல குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அதை கட்டுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். அப்போது நாங்கள் நகராட்சி பணியாளர்களை விட்டு அதை தடுத்து நிறுத்தினோம். அதை பொறுக்க முடியாத ஒரு சிலர்கள் பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை, பல கொலை கொள்ளை வழக்குகளை சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வைத்து என்னை தொடர்ந்து மிரட்டியும், ஃபோன் மூலயமா மிரட்டியும், நேரடியாக மிரட்டி வந்தார்கள். நேரடியாக மிரட்டி எங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடு, உங்களால் லாஸ் ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா பணம் கொடு, மாமனு கொடு என்று பல முறை ஃபோனில் தொடர்ந்து தொத்தன் என்பவர் தொடர்ந்து ஃபோன்லேயே மிரட்டி வந்தார். கொடுக்கலன்னா கொலை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், குடும்பத்தை அழைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டி வந்தார்கள். அதே போல் நேரடியாக வந்து ஒரு 4 முறை வந்து நல்லுசாமி, உதயா என்ற 2 பேரும் பல கொள்ளை, ஆட்கடத்தல், இந்த மாதிரி பல வழக்குகளை சம்மந்தப்பட்டவங்க, குண்டாசுலாம் போயிட்டு வந்திருக்கேன். அவன் தொடர்ந்து ஒரு 4 முறை என்னை வழிமறித்து 4 முறையை நான் ஹோட்டலுக்கு போகும்போதும் வரும்போதும் நகராட்சிக்கு வரும்போது வழிமறித்து என்கிட்ட பேசினாங்க. நான் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொல்லிட்டேன். நேற்று நான் வந்து ஒரு 8 மணி வாக்கில், இரவு 8 மணிக்கு நான் அங்கே ஹோட்டலில் இருக்கிறத பார்த்துட்டு, தொடர்ந்து ஆளுகளோட இருக்கிறத பார்த்துட்டு அது வழியாக போயிட்டு 2, 3 டைம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. என் கூட கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னோன்னா ஒரு 8:15 மணிக்கு மேலே, 8:30 மணிக்கு அவர் வந்து அவங்க வந்து நான் இருக்குன்னு என்ற எண்ணத்தோடு வந்து எனது பணியாளர் மேஸ்திரியாக வேலை பார்க்குற சரவணன் என்பவரை வாள் கத்தியதுடன் வந்து அவரை கொலை மிரட்டல் செய்து, ஓனரை கூப்பிட நாங்கள் வந்து அவனை கொலை பண்ணணும், வெட்டணும், குத்தணும், ஏடா நாங்கள் கேட்டால் 10 லட்சம் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா, கொலை மிரட்டல் செய்து அவர்களை மிரட்டி அவரை தகாத வார்த்தைகளை பேசி துன்புறுத்தியிருக்கார்கள். அப்போது அவர் எனக்கு தொடர்பு கொண்டு ஃபோனில் பண்ணி பேசணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனை கொடுத்தார். நான் நல்லுசாமியிடம் பேசினேன். நல்லுசாமி அந்த உதயா அவங்ககிட்ட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அப்போது வந்து நீ வந்து 10 லட்சம் கொடுக்கலைன்னா ஹோட்டலை நொறுக்கிடுவேன், குண்டு வச்சு தகர்த்திடுவேன், உன்னைய வந்து 6 ஊர் ஆக்கி வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க, ஆனால் உனக்கு 1 ரூபா கூட கொடுக்க முடியாதுன்ட்டு நான் நகர் காவல் நிலையம் ஆய்வாளரிடம் நைட்டு உடனே நடந்ததை நான் ஆய்வாளரை கூப்பிட்டு அவரிடம் கோரினேன். அவர் உடனடியாக நீங்கள் வழக்கு ஒன்று எழுதி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே புகாராக கொடுங்கன்னாங்க. புகாராக கொடுத்துருக்கு. உடனே நைட்டு அவங்கள செக்யூர் பண்ணியிருக்காங்க. 2 பேர்த்த மட்டும் செக்யூர் பண்ணி வழக்கு போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. மேல் நடவடிக்கைக்காக தொடர்ந்து எனக்கு பாதுகாப்பு வேணும், தொடர்ந்து அச்சுறுத்துறாங்க. சிவகங்கையில் வந்து ஏற்கனவே ஒரு நகர்மன்ற தலைவரை குண்டு வெடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இதுபோல் பல இது மாதிரி தொடர்ந்து த்ரெட்டன் வருது. ஏற்கனவே ஒரு ஆக்கிரமிப்பான கோயில் இடத்தை ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து ஏற்கனவே வந்து கோயில் இடத்த 10 ஏக்கர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தார். அதை நான் அதை புகார் கொடுத்து அதையும் அகற்றினோம். இது மாதிரி பல இதுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரும்போது நமக்கு இந்த மாதிரி குண்டர்கிட்டருந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் வருது. நான் ஆளுங்கட்சி நகர செயலாளராக 20 வருஷம் தொடர்ந்து 20 வருஷம் நகரக்கழக செயலாளராக கட்சியில் பணியாற்றியிருக்கேன். 3 வருஷம் நகர்மன்ற தலைவராக பணியாற்றியிருக்கேன். முதல்வரிடம் சிறந்த நகர செயலாளர் என்ற அவார்டையும் வாங்கியிருக்கேன். எனக்கே இந்த மாதிரி கொலை மிரட்டல் பண்ணி என்கிட்டயே பாம்பு கேட்டு மிரட்டினாங்கன்னா மற்ற பொதுமக்களுக்கு நிறைய இது மாதிரி வந்து பாதிப்பு வரும் என்பதை உணர்ந்து நான் இதை வந்து ரவுடிகளை வந்து வளர விடக்கூடாது என்பதற்காக நான் வந்து மாவட்ட ஆட்சியாளரிடமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் புகார் கொடுத்துருக்கேன். மேலே வரைக்கும் புகார் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்து முற்றிலும் ரவுடிஸை ஒழிக்கிறதுக்கு வலியுறுத்தி இருக்கேன். எனக்கு தொடர்ந்து மிரட்டல் இருப்பதனால பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்கேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.